சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தனது 71வது பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ரமேஷ், இதுவரை முதலமைச்சருக்கு யார் யாரெல்லாம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள், அது பற்றி? வணக்கம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் இன்று 71வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் என ஏராளமானோர் முதல்வரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் ஒரு விரிவான ஏற்பாடு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லி வருகிறார்கள். திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்களும் முதல்வரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள், அதே போல அமைச்சர்கள் என்று ஏராளமானோர் முதல்வரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். சரியாக காலை 9:30 மணி அளவில் முதல்வர் திமுக அலுவலகம் வந்திருந்த நிலையில் கலைஞர் அரங்கத்தில் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வருகிறார். 12:30 மணி வரைக்கும் இன்று முக்கிய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்திக்கிறார். குறிப்பாக இந்த 71வது பிறந்த நாள் என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், மத்தியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், அதுவே தொண்டர்களும் அமைச்சர்களும் எனக்கு கொடுக்கக்கூடிய பிறந்தநாள் பரிசாக இருக்கும் என்று முதல்வர் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் பிறந்தநாளை முன்னிட்டு முக்கியமான நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.